ஒதுக்கப்பட்ட நேரம் 15 நிமிஷம், ஆனால் நாங்கள் 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கோம், அப்போ இந்த சந்திப்பு எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு முதல்வர் அவர்களே பேசியிருந்திருக்கிறார். அப்போ அந்த 40 நிமிஷங்கள் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்குள்ள தான் இப்போ அடுத்த ஒரு கியூரியாசிட்டி. இல்லை, இது கண்டிப்பாக இப்போ என்னன்னா, இவங்களுக்குள்ளார கள்ள உறவு இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் தானே. யாரா இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் களத்தை இப்போ நம்மள மாதிரி விமர்சகர்கள் வந்து பொது நோக்கில் பார்ப்போம். பட் ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ தோசையை வந்து வீட்டில் சுடும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டாவது பக்கமும் போட்டு தான் ஆகணும். இப்போ எடப்பாடி ரிட்டர்ன் அவர் தோசையை திருப்பி அவர் போடுறாரு. அவர் வந்து மீசால போய் உள்ளார போனதை விட அதை விட இவர் வந்து இந்த வேலை போட்டு தரேன்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்தின கேஸ்ல உள்ளார போனது வந்து அதை விட பெருசு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. எனக்கே ஒரு கேள்வி என்ன எழுதுனா, முதல்வர் வந்து அவருடைய லெவலை குறைச்சிக்கிட்டு இவரை மேல தூக்கணுங்கிற என்ன கட்டாயம் இருக்கு? என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்பேற்பட்ட தியாகியவே நீங்க ஏன் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிடக்கூடாது? அப்போ அந்த மாதிரி நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. திமுக இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகிகளே பேசுறாங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இல்ல, அவர் துணை முதல்வராக கூட ஆக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இல்ல, அப்போ ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உதயநிதி தலைமையிலான திமுக வரும்பொழுது நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னது, செந்தில் பாலாஜிக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கறத சொல்றேன். இல்ல, இப்பயே செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு 75 ஆண்டுகளுடைய உங்க அரசியலுடைய அத்தனை ராஜதந்திரங்களும் இந்த ஒரு ஆள் வந்து அப்படியே சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவர் இல்லைன்னா உங்களால கட்சி நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களே. அப்ப இதை பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கிறத நீங்க யோசிக்கவே இல்லையே. விஜய் சீமானும் தனித்தனியா நின்னாங்கன்னா, நீயா நானான ஈகோல தனித்தனியா நின்னாங்கன்னா அது யாருக்கு சாதகமா மாறும்னா, தாவேகாவையும் விஜய் அவர்களையும் இரண்டாவது பெரிய சக்தியாக உருவெடுத்து நிற்பார் அப்படின்றதையும் பதிவு பண்றார். விஜயை பாராட்டி பேசுறார். அப்போ ஒரு ஃபியூச்சர் பிளான்காக பேசுறாரா, விஜய்க்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குறாரா? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். இப்போதைய முக்கியமான பேசுபொருளாக ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன்ல அவர் வெளியில வர நிகழ்வு, அடுத்த நாளே பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்கூட்டியே அது திட்டமிடப்பட்ட ஒரு பிரயாணம் அப்படின்னாலும் கூட இதோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படுது. பிரதமர் கிட்ட போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு. சந்திப்பினுடைய காரணமாக அந்த நிதிகள் கேட்டு கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது இருந்தாலும் கூட பின்னணியில வேற ஏதாவது இருக்குமா, என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற பத்தின பேசுபொருள் போயிட்டு இருக்கு. அதுல உங்களோட பார்வை என்ன? நீங்க வெறும் இனிமேல்லாம் நீங்க செந்தில் பாலாஜின்னு சொல்லக்கூடாது. ஓகே, திமுகவுடைய தியாகி செந்தில் பாலாஜின்னு நீங்க சொல்லணும். இனிமேல் நீங்க தியாகி செந்தில் பாலாஜின்னு சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். முதல்வரே குறிப்பிட்டு, ஏன்னா முதல்வரே வந்து நான் வந்து எமர்ஜென்சி காலத்துல இருந்ததை விட அதிகமான காலகட்டம் வந்து இவர் ஜெயில இருந்து வந்துட்டு இருக்காருங்கிறது, அவர் வந்து மீசால போய் உள்ளார போனதை விட அதை விட இவர் வந்து இந்த வேலைக்காக வேலை போட்டு தரேன்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்தின கேஸ்ல உள்ளார போனது வந்து அதை விட பெருசு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. எனக்கே ஒரு கேள்வி என்ன எழுதுனா, முதல்வர் வந்து அவருடைய லெவலை குறைச்சிக்கிட்டு இவரை மேல தூக்கணுங்கிற என்ன கட்டாயம் இருக்கு? அப்ப இது வந்து இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்களுக்கு, நீங்க ஏற்கனவே உங்களோட பயணிச்சவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே திமுகவில் இல்லை. அவர் வந்து பல கட்சிகளை மாறி வந்து இன்னும் சில பேர் அவரை குறிப்பிட்டு சொல்றது 5 கட்சி பாலாஜின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் நீங்க உள்ளார வந்து, அதுவும் வந்து இந்த வழக்குக்காக நீங்க அதிகமா பேசியிருக்கீங்க. செந்தில் பாலாஜி நீங்க குற்றம் குறை சொல்லியிருக்கீங்க. கரூர் மாவட்டத்தில் குளித்தல சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது இந்த செந்தில் பாலாஜி யாருன்னு தெரியாதா, இவர் வந்து ஆள் கடத்தல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, தம்பியும் வச்சுக்கிட்டு இவர் கெட்ட கேட்டுக்கு இவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் கெட்ட கேட்டுக்கு இதுல பெயர் இருந்துச்சுன்னு வேற அவரே சொல்றாரு. அதே மாதிரி இவங்க போக்குவரத்து துறையில டிக்கெட் வெண்டிங் மெஷின் வாங்குறதுல ஊழல் நடந்ததை சட்டசபையில நான் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சேன்னு சொல்றாரு. யாரு? ஸ்டாலின் அவர். அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை பூரா நீங்க அவர் மேல சுமத்திட்டு இன்னைக்கு அதே நீங்க உங்க வாயால வந்து தியாகம் பெரிதுன்னு நீங்க போடுறீங்க அப்படின்னாக்க, இத்தனை நாள் உங்களோட திமுகக்காக கொடி ஏந்தி அடி வாங்கி உத வாங்கி சொத்து பத்தை இழந்து இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கக்கூடிய திமுக காரங்க, ரத்தத்துல திமுகன்னு ஊறுதல் அந்த கட்சிக்காரங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? இவரை நீங்க தியாகி மெசேஜா இப்போ ஒரு சில அரசியல் விமர்சகர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வைக்கிறாங்க. என்னன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் வந்து பண்றது அப்படிங்கிறது வந்து சரிதான், தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதன் மூலமாக கட்சியில இருக்க மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நாங்க முக்கியத்துவம்
தருவோம், விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் கொடுக்குறாரு. ஏன்னா ஆரம்பத்திலே செந்தில் என்ன பாலாஜியினுடைய message கொடுக்குறாரு? வழக்குல இது ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு செய்யறது சரிதான் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் பார்க்க கூடாது? அது ஒரு பார்வை, ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். நான் எப்படி பார்க்குறேன், ஒரு அரசியல் தலைவர் எப்படியா இருக்கணும்னா நக்கீரன் மாதிரி இருக்கணும். நெற்றிக்கண்ணை திறந்த போதிலும் குற்றம் குற்றமேனு ஒரு நக்கீரன் வந்து கடவுளா இருந்தா கூட நீ தப்பு பண்ணா தப்பு தான்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி தலைவர் இருந்து தப்பு செஞ்சா நீ யாரா இருந்தா என்ன? நம்ம கட்சி நடத்துறது யாருக்காக நடத்துறோம்? மக்களுக்காக நடத்துறோம், மக்களுடைய நலனுக்காக நடத்துறோம், மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக நடத்துறோம். அப்பேற்பட்ட மக்கள் கிட்ட வந்து நீ வேலை வாங்கி தர்றதுக்காக காசை வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்காம இன்னைக்கு இத்தனாயிரம் பேர் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போது, அப்ப அந்த மாதிரி ஆளுங்க மேல கட்சி நடவடிக்கை எடுத்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து ஐயோ என்னுடைய தலைவர் வந்து ரொம்ப கண்டிப்பான தலைவர், ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலும் நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாரு, அந்த நம்பிக்கையும் அந்த கண்டிப்பையும் கட்சி தலைவர்கள்ட்ட, ஒரு கட்சியினுடைய மாபெரும் தலைவர் கட்சி தொண்டர்கள்கிட்டையும் அமைச்சரவையில் இருக்கிறவங்கள்ட்ட அதை உருவாக்குறது தானே ஒரு தலைவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அப்ப இன்னைக்கு மக்கள் தானே கடைசிக்குள்ள எஜமானர். இப்போ நீங்க வந்து இன்னைக்கு நேத்து பாருங்க எவ்வளவு பெரிய மபத்தம், அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற தேதியில அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிஸியான ரோடு அது, அந்த கும்மிடிப்பூண்டி ரோடு. அப்போ அந்த ரோட்ல வந்து நீங்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேல டிராபிக் ஜாம் பண்ணிட்டு அவரை கொண்டு வரது வந்து பட்டாசு வெடிச்சு என்னமோ இவர் என்ன கட்சிக்காக மொழி போராட்டம், இந்தி வந்து டிஎம்கே எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக போராடி சிறைக்கு போனாரா, இல்ல வந்து மீனவர்களுடைய நலனுக்காக போராடி போனாரா, இல்ல உழவர்களுடைய நல்வாழ்வுக்காக போராடி போனாரா, மக்களுடைய எந்த வாழ்வாதார மேம்பாட்டுக்காக இவர் போராடி சிறை சென்றிருக்காரு? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க தியாகின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மக்கள் நலனுக்காக போராடி போயிருந்தாருனாக்கா நம்ம அவரை தியாகின்னு சொல்லி நம்ம வந்து மக்களுடைய நலனுக்காக போராடணும், என் தலைவன் என்ன ஆனாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரியா, அப்படிப்பட்ட தலைவர்களை தானே இன்னொரு மாபெரும் தலைவர் உருவாக்கணும். அவருக்கு அத்தகைய முக்கியத்துவத்தை முதல்வர் அவர்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கட்சிக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜியை வந்து இவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்க்குலாம் நிறையவே நெருடல் இருக்கு. ஏன்னா இவர் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஆரம்பத்துல இருந்து திமுக பயணிச்சவர் இல்லை. ஆரம்ப காலத்துல திமுக இருந்திருக்காரு, மதிமுக இருந்து திமுக வந்து அண்ணா திமுக வந்து மறுபடியும் இப்ப வந்து அவர் திமுகக்கே போறார். அப்ப வந்து இவர் 2000 வாக்குல வந்து திமுக இருக்காரு, மறுபடியும் 2020 தான் திமுக போறார். ஒரு 2 டிகேட் வந்து இவர் வெளியே இருக்கார். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க வந்த உடனே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தும் போது, அவர் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதும் பார்த்தோம், ஒட்டுமொத்த திமுக அமைச்சரவே ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது திமுக ஏற்கனவே நீண்ட நெடிய காலங்களாக பணியாற்றி உங்களோட பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களுக்கும் சீனியர் கட்சி நிர்வாகிகளுக்குமே அது வந்து ஒரு நெருடல் தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, யாரு வந்து பூனைக்கு மணியம் கட்டுறது? பதவியிலே இருக்காங்க, பவர்ல இருக்கும்போது யாரு வந்து போய் இன்னைக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க? அந்த மாதிரி கழக குரல் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கழகத்துல வேற ஆளுங்களே கிடையாது. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சுதந்திர கருத்துக்களும் அங்க நீங்க பகிர முடியாது. சோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அதை பார்க்க முடியுது. அப்ப நம்மளுடைய ஒரே கேள்வி என்னன்னா, ஒரு முதலமைச்சர் கட்சிக்காரங்களை எந்த விதத்துல காப்பாற்றணுங்கிறதான் கேள்வி. எப்பேற்பட்டவங்களை காப்பாற்றணும், எப்பேற்பட்டவங்களை நீங்க தூக்கி பிடிக்கணும், அதுதான் பொதுமக்கள் பாக்குறாங்க. நீங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு எல்லாருமே கட்சியை வந்தா இப்ப இது இன்னொரு என்ன பெரிய பிரச்சனை, இப்ப இவங்க திமுக சொல்றது செய்யறது எல்லாம் பார்த்தா இன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல திமுகனால ஜெயிக்க முடியாதுங்கிறது இவங்களே அப்பட்டமா காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு இத்தனை வருஷம் நீங்க 75 ஆண்டு பொன்விழா நடத்துறீங்க. அப்ப இவ்வளவு ஆண்டுகளா நீங்க இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி ஒரு செந்தில் பாலாஜிங்கிற ஒரு ஒற்றை நபரை நம்பிதான் உங்களுடைய தேர்தல் வியூகங்களாகட்டும் தேர்தல் வெற்றிகளாகட்டும் இருக்குதா? அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு 75 ஆண்டுகளுடைய உங்க அரசியலுடைய அத்தனை ராஜதந்திரங்களும் இந்த ஒரு ஆள் வந்து அப்படியே சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவர் இல்லைன்னா உங்களால கட்சி நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களே. அப்ப இதை பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கிறது நீங்க யோசிக்கவே இல்லையே. ஒரு கட்சி ஆளுங்க போய் நீங்க எல்லாம் நீங்க எவ்வளவு வேணா செலிப்ரேட் பண்ணுங்க, கடைசியில இன்னைக்கு பொதுமக்கள் வந்து அதை வந்து ஒரு நெருடலா பாக்குறாங்கல்ல. அப்ப கடைசியில ஓட்டு போட போறது பொதுமக்கள் தானே. அப்ப அந்த பொதுமக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப இப்பேற்பட்ட இதெல்லாம் நீங்க இவ்வளவு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அது திமுகவுக்கு வந்து ஒரு சரிவை நோக்கி போறாங்கிறது என்னுடைய பார்வையார். ஜாமீன்ல இவர் வெளியில வந்த இந்த விவகாரம் உட்பட இன்னும் பல விஷயங்கள் தான் வந்து பிரதமர் சந்திப்புல நிதி தொடர்பான கோரிக்கையை தாண்டி ஒதுக்கப்பட்ட நேரம் 15 நிமிஷம், ஆனா நாங்க 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கோம். அப்ப இந்த சந்திப்பு எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு முதல்வர் அவர்களே பேசியிருந்திருக்கிறார். அப்ப அந்த 40 நிமிஷங்கள் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்குள்ளதான் இப்போ அடுத்த ஒரு கியூரியாசிட்டி. அதாவது ஒரு நீண்டகால நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டு டைம் அதிகமா பேசுற மாதிரி இருந்தா பரவாயில்ல. இவங்க சொல்றதே வந்து ஜென்ம விரோதிங்கிறாங்க. திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அவ்வளவு பெரிய முட்டல் மோதல்கள் இருக்கு. அப்ப அங்க வந்து 40 நிமிஷம் வந்து சந்திக்க வேண்டிய பேச வேண்டிய கட்டாயங்கள் என்ன? ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தான் கோரிக்கைனா அந்த கோரிக்கையை வந்து மனுவாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து மெட்ரோக்கு ஃபண்டு வரதா இருந்தாலோ இல்ல மீனவர்களுடைய பிரச்சனையா இருந்தாலோ வேற அந்த 3 பிரச்சனையை சொல்றது பூராமே அவங்க லெட்டர்ல எழுதியிருக்காங்க, கோரிக்கையா கொடுக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாம இதை இவர் தான் போய் அங்க போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய அஃபீஷியல்ஸ் பூராமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட கண்டினியூஸ் இன்டராக்ஷன்ஸ்ல இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இது ஏதோ ஒரு புது ப்ராஜெக்டை பத்தி பேசுறதுக்கோ இல்ல புது விஷயங்களை பத்தி பேசணும் தான்
ஸ்டாலின் அவர்களுக்கு இது விலக்கி சொல்றதுக்கு காலதாமதமாகும், நேரம் தேவைப்படும். அப்ப இந்த 15 நிமிஷங்கிறது வந்து இன்னைக்கு 40-45 நிமிஷம் வரைக்கும் அந்த உரையாடல் இருந்துச்சுன்னா நம்ம யாரும் கிட்ட இருந்து பார்க்கல என்ன பேசினாங்க. ஆனா இந்த 3 விஷயத்துக்காக 45 நிமிஷம் பேசுற அளவுக்கு அங்க ஒன்றும் சரக்கு இல்லை. ஏன்னா இது வந்து இன்னைக்கு மெட்ரோக்கான ஃபண்டுங்கிறது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில வரும்போதே அவங்க வந்து அந்த சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா இருந்துச்சு, நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா எடுத்துக்கிறதுனால நாங்க எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். 21,500 கோடி ரூபாயை வந்து நாங்க வெளியிருந்து பேங்க்ஸ்ல மத்த இடத்துல எல்லாம் இருந்து நாங்க லோன்ஸ் எடுத்து கொடுத்திருக்கோம். அந்த 21,500 கோடியில கூட வெறும் 5,500 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. இன்னும் 16,000 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆன லோன் வந்து யூட்டிலைஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்கிறத வந்து அவங்க குற்றச்சாட்டா வச்சுட்டு போனாங்க. அப்பெல்லாம் இந்த செய்திகள் வராத அளவுக்கு தான் அன்னைக்கு அன்னபூர்ணா ஹோட்டல்காரர் பேசினது வந்து ட்ரெண்டிங் ஆகி அதுக்கப்புறம் இவங்களும் வந்து பிஜேபி காரங்களும் விஷபந்தனமா அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ போட்டு ட்ரெண்டிங் பண்ணி அதுல வந்து இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு உண்டான அத்தனை செய்திகளுமே வந்து மீடியால வந்து மறைக்கப்பட்டுருச்சு. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறது. இட் இஸ் a long term process. அப்ப இந்த 15 நிமிஷங்கள் அப்பாயின்மெண்ட் 45 நிமிஷம் போறதுங்கிறது இந்த 3 விஷயங்களுக்காக பேச, ஏன்னா இது எதுவும் புது விஷயம் இல்ல. அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுறது போல தன்னுடைய குடும்ப மற்றும் கட்சிக்காரர்களுடைய நலனுக்கான பல்வேறு விஷயங்கள் பத்தி தான் அதுல பேச்சு போயிருக்கு இருக்கலாம்ல. இப்ப எனக்கே வந்து 45 நிமிஷம் இந்த 3 சப்ஜெக்டை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க இப்ப இதுவரை ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது வேற ஏதோ ஆளுங்கட்சியில அதிமுக இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மீடியாக்காரங்க கேட்கறாங்க, என்னங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த விஷயத்தை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களேன்னு கேட்கறாங்களேன்னு ஸ்டாலின் கேட்கறாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அரசியல் பண்ணாம அவியலா பண்ண முடியும்னு கேட்டார். அப்ப அதே தானே இப்ப வந்து எடப்பாடி செய்வாரு. அப்ப நீங்க அன்னைக்கு பண்ணன அரசியல் இன்னைக்கு இவர் பண்ணுவார்ல. அப்ப இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து தான் இருக்கு. இதுல திமுகவின் இரட்டை வேடம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதும், இங்க பொதுவாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்கிறது அப்படின்னு பேசப்படுறதும் அந்த பாயிண்ட் வழியா கேட்கிறேன். எந்த அளவுக்கு திமுக அணுக்கமாக இருக்கிறார்கள் பாஜகவோட உரிமை ரீதியாக நிர்வாக ரீதியாக அப்படிங்கறத தாண்டி அவர்களுடைய சுய பலன்களுக்காக எந்த அளவுக்கு நெருக்கமாக? இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் நலன்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய இது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா கட்சியும் எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் நலன் தான் முதல்ல இருக்கணும். இன்னைக்கு இது எல்லாமே சைட்லைன் ஆயிட்டு தன்னுடைய நலன் முக்கியங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. என்னுடைய கட்சி, அதுக்கப்புறம் தான் மக்கள். டைம் இருந்தா மக்களுடைய நலனை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாம இந்த எடப்பாடி அவர்கள் சொல்றது வந்து, ஏன்னா இதே குற்றச்சாட்டை தான் ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறார். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த 2024 எலெக்ஷன்ல கூட அதிமுக வந்து பிஜேபியில இருந்து வெளியே வந்துருது. ஏன்னா அவங்க உணர்றாங்க பிஜேபி கூட இருந்தா நமக்கு சிறுபான்மை வாக்கு கிடைக்கிறது இல்ல, ஒட்டுமொத்த வாக்கையும் வந்து திமுக எடுத்துட்டு போயிடுறாங்க, நமக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி தான் இவங்க வெளியே வராங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட வந்து அவங்களுக்கு அந்த வாக்கு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப துரிதமா செயல்பட்டு இவங்களுக்குள்ளார கள்ள உறவு இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தோசையை வந்து வீட்டுல சுடும்போது என்ன பண்ணுவோம், 2வது பக்கமும் போட்டு தான் ஆகணும். இப்ப எடப்பாடி ரிட்டர்ன் அவர் தோசை திருப்பி அவர் போடுறாரு. இப்ப நீங்க வந்து காயினை ஒரு கலைஞர் ஐயா அவர்களுடைய காயின் கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப அந்த கொண்டு வந்ததுக்கு திமுகவுடைய கூப்பிட வேண்டியது என்ன இருக்குது? அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இது வந்து காயின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்றது, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, அதுல எனக்கு விமர்சனங்கள் இல்லை, அதெல்லாம் நியாயப்பிரகாரம் தான் நடந்திருக்கு. பட் ஆனா இந்த அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு போய் செந்தில் பாலாஜி அவர்கள் வர்றது, செந்தில் பாலாஜி வர்றதுக்கு முன்னாடி கூட அந்த பிணைக்கு வந்து 2 பேர் 25 லட்ச ரூபாய் பிணை பத்திரம் கொடுக்கணும். அதுல வந்து ஒரு நபருடைய வயசும் அவர் எத்தனை வருஷமா இவருக்கு எனக்கு செந்தில் பாலாஜியை தெரியும் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப அதுலலாம் சில சிக்கல்கள் வந்து இருக்குது. அதனாலதான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே வர முடியுமா இல்ல அடுத்த நாள் தான் வர முடியுமாங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கடைசியில கொஞ்சம் டிலே ஆனது பூரா இது. அப்ப அந்த நேரத்துல தான் அவர் வந்து அங்கேயும் டெல்லியிலும் இருக்கார். அப்ப வந்து ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் தானே. யாரா இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் களத்துல நம்மள மாதிரி விமர்சகர்கள் வந்து பொது நோக்குல பார்ப்போம். பட் ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து அரசியல் வேற ஏதாவது வந்து இது உள்குத்து விளையாடுறாங்களாங்கிறதான எடப்பாடி பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு எப்பயுமே ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ எடப்பாடி அவர்கள் செஞ்சதை வந்து ஒரு ஓவரால் பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததே இல்லை. எந்த கட்சியுமே இன்னொரு கட்சியை பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறது இல்லை. எங்கேயாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உட்கருத்தை கற்பிக்க முடியுமா, ஒரு களங்கத்தை உண்டு பண்ண முடியுமா தான் எல்லா கட்சியும் பண்ணுது. அப்ப இன்னைக்கு எடப்பாடி சொல்றதுலயும் நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு அவர் சொல்றாரு. அப்ப இல்ல நாங்க அந்த காலத்துல நாங்க போய் பேசணும்னு சொல்லுங்க, அப்ப இவரும் போய் பேசினாருன்னு ஏத்துக்கலாம். அப்ப உங்க வாதத்துல உண்மை இருக்குன்னா இவர் வாதத்திலயும் உண்மை இருக்குங்கிறதான அரசியல் வட்டத்துல புரிஞ்சுப்பாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படிங்கிறத பத்தி பேசும்பொழுது இங்க ஒரு சிலர்கிட்ட இன்டர்வியூஸ் எடுக்கும்போது அவங்களும் சொல்ற விஷயம், அண்ட் பொதுவாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுற விஷயம், அவர் வந்து வரணும், அவருடைய ஜாமீனுக்காக தான் அமைச்சரவை மாற்றமே வந்து நிலுவையில் இருக்கு, அவர் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கூடவே சேர்த்து தான் அமைச்சர் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி குறித்த அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்ற அந்த விஷயம் இன்னைக்கு பவள விழா மாநாடு கூட நடக்குது. ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்கு? இந்த அளவுக்கு உதயநிதி அவர்களுக்கு ஈக்குவலா செந்தில் பாலாஜி
அமாவாசையை வைத்து பார்க்கிற அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அது வந்து என்ன டேட்னு ஃபிக்ஸ் பண்றதுல ஒரு தகவலாக ஆகஸ்ட் 2 போய்கிட்டு இருக்கு, அமாவாசையை ஒட்டி அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள்லாம் கேள்விப்பட முடியுது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவினுடைய அந்த நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இல்ல, திமுக வந்து பகுத்தறிவுவாத கட்சி. நீங்க அமாவாசை அன்னைக்கு அவங்க வைப்பாங்கங்கிறது வந்து ஏத்துக்க முடியல. அது வந்து சப்போஸ் அவங்களுக்கு இன்னைக்கு அமாவாசைன்னு தெரிஞ்சா கூட அமாவாசை அன்னைக்கு நாங்க செய்ய மாட்டோம்னு முரண்டு பிடிச்சு கூட அவங்க நான் அமாவாசை அன்னைக்கு தான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அவங்க பகுத்தறிவாதி கட்சி இருக்கனால அமாவாசை நாள் கிழமையெல்லாம் பார்த்து செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அதுதான் சொல்லிட்டு வராங்க. அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இன்னைக்கு துணை முதல்வர். இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தியாகி லெவலுக்கு உயர்த்தினதுக்கு அப்புறம் என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்பேற்பட்ட தியாகியவே நீங்க ஏன் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிடக்கூடாது? அப்போ அந்த மாதிரி நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற. அப்ப அந்த அளவுக்கு அவங்களை தூக்கி வைக்கிறாங்க. திமுகல அண்ணா திமுகவை அதிகமா விமர்சனம் பண்ணது வந்து காலில் உள்ள ஒரு கலாச்சாரத்தை விமர்சனம் பண்ணா, அது நான் உட்பட எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இதே செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் கிட்ட என்ன பண்ணாரு? ஸ்டாலின் காலில் விழுவலையா? அப்ப இது என்ன கலாச்சாரம்? இதுதான் பகுத்தறிவு கலாச்சாரம் எடுத்துக்கிறதா? அப்ப நான் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி என்ன தப்பு பண்ணாரு? நமக்கு தலைவர் இருக்காரு, நம்மளை தலைவர் காப்பாத்திடுவாரு, காப்பாத்துறதோட மட்டும் இல்ல தியாகி அளவுக்கு நமக்கு உயர்த்திடுவாரு, அதுக்காக நன்றி கடனுக்காக காலில் விழுவுறாங்களா? அப்ப இது என்ன மெசேஜ் வந்து மத்த இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கும் மத்திய நிர்வாகிகளுக்கும் என்ன மாதிரி மெசேஜை தலைமை கொடுக்குது? அது வந்து நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்குல்ல. ஒரு அரசியல் நோக்கரா நம்ம அதை பார்க்கும்போது இந்த நடவடிக்கைகள் வந்து திமுகவுக்கு சாதகமா பாதகமா இருக்குங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது, இன்னைக்கு இப்பேற்பட்டவர் நீங்க மந்திரி சபைக்கு கொண்டு வரீங்கன்னா கட்சிக்காரங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவர்னால ஆதாயம் அடையக்கூடிய ஆளுங்க நிறைய இருக்காங்க. இன்னும் அவர் மேல சொல்லக்கூடியது வந்து மத்த ஆளுங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். செந்தில் பாலாஜி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கையை அவர் எங்க இருந்து எடுக்கிறாருன்னு தெரியாது, ஆனா கொடுக்கறது எல்லாத்துக்குமே கொடுப்பாரு. அதனாலதான் கட்சி தொண்டர்கள் பூரா அவர் மேல ரொம்ப ஈடுபாட்டோட இருக்காங்க. கட்சிக்காரங்க சந்தோஷப்படுவாங்க, அதுல நோ டவுட். எனக்கும் அதுல உடன்பாடு உண்டு. மக்கள் என்ன நினைப்பாங்க? வந்த உடனே சுட சுட இருக்கும்போது இன்னைக்கு வந்து உங்களுக்கு அமைச்சரா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் ஈடியில போய் நீங்க கையெழுத்து போடணும். அப்ப உள்ளூர்ல அமர்வு நீதிமன்றத்தில் அந்த காவல்துறையில போய் நீங்க மாசத்துக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ கையெழுத்து போடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்டே பிடிங்கி வச்சிருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட மனிதர் தான் என்னை ஆட்சி செய்யக்கூடிய மந்திரியாங்கிற ஒரு உணர்வு வந்து மக்களுக்கு வரும் இல்ல. அப்ப இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமா இருக்குமா, மக்கள் கிட்ட பாதகமா இருக்குமாங்கிறத அவங்க திமுக காரங்க தான் யோசிக்கணும். கட்சிக்கு நல்லது நடக்கும், ஆனா இதே வந்து அவங்களுக்கு வரக்கூடிய தேர்தல் ஒரு சர்க்கிளா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா மக்கள் கிட்ட இது பெரிய நெருடலை உண்டாகும். இந்த துணை முதல்வர் பதவி கொடுக்கறது அப்படிங்கிறது ரிலேட்டடா ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அது தள்ளி தள்ளி போனதுல வந்து காரணம், பின்னாடி இருந்த காரணம் அமைச்சர் துரைமுருகன் உட்பட சீனியர்களுக்கு இருந்த அதிருப்தி அப்படிங்கிறது. ரீசெண்டா கூட ஒரு பிரஸ் மீட்ல இது குறித்த கேள்வி எழுப்பும் போது துரைமுருகன் அவர்கள் அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிட்டாரு. அப்படியே அது கூட ஒரு வெளிப்பாடு தானே அப்படின்ற ஒரு மீனிங்கும் கன்வே ஆச்சு. ஸோ அங்க சீனியர்களுக்கு இருந்த அதிருப்தின்றது இப்போ சரி செய்யப்பட்டு விட்டதா? ஏன்னா இது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அப்படின்ற போது அது திமுகக்குள்ள என்ன மாதிரியான இன்னும் ஒரு புயல் அடங்காமல் சுழன்றுகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த புயல் வந்து ரொம்ப அமுக்கமா அப்படியே போயிடும். ஏன்னா இதுல நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு அங்க யார் இருக்காங்க? எல்லாத்துக்கிட்டையும் புழுங்கல்கள் இருக்கு. இப்படி வந்தவங்களுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற புழுங்கல் ஒவ்வொரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கு, சீனியர் மந்திரிமார்களுக்கு இருக்கு. யார் போய் வாய்ஸ் அவுட் பண்ண முடியுங்க? வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. அப்ப நான் அதான் கேட்டேன், இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை துணை முதல்வர் ஆக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற நான் தான். அவர் இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கே வந்து டப் கண்டென்டர் ஆயிடுவாரோ துணை முதல்வர் பதவிக்குங்கிறது எனக்கு ஒரு பார்வையா இருக்கு. அப்படி பாக்குறேன் நான். இப்ப இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது இப்போ திமுக. இப்ப இது வந்து திமுக இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகிகளே இதை பேசுறாங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இல்ல. அவர் துணை முதல்வரை கூட ஆக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. உண்மையில அப்படிதான் பேசிட்டு இருக்காங்களா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்ப இன்னைக்கு தியாகிங்கிறாங்க, வீரம்ங்கிறாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, நீங்க இல்லைன்னா கட்சியை ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்லைன்னா திமுக இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்கல்ல. இல்ல அப்போ ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உதயநிதி தலைமையிலான திமுக வரும்பொழுது நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னது செந்தில் பாலாஜிக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கறத சொல்றேன். இல்ல இப்பயே செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு இன்னைக்கு நீங்க திமுக முதல்வர் என்னவாக இருந்தாலும் இப்போ மகனுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்றது. ஆமாமா, அது நான் வந்து இது இந்த மாதிரி பேச்சு இருக்குங்கிறத சொல்றேனே ஒழிய அது நீங்க அடுத்தது வந்து அவங்க தான் வர முடியும்னா அப்படிதான் வருவாங்க, வேற வழி இல்ல. அது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாலும் சரி அனௌன்ஸ் பண்ணலாலும் சரி இன்னைக்கு அவர் தான் வந்து செகண்ட் பவர் சென்டர். ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதனாலதான் ஏற்கனவே ஒரு புழுங்கல் இருக்கு. இப்ப அதுல பற்றாக்குறைக்கு இன்னைக்கு அவங்க சொல்றது 75 ஆண்டு கால பொன்விழா கண்ட திமுகவுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்லைன்னா திமுக இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே. அப்ப அப்பேற்பட்ட ஒரு வீர தீரருக்கு வந்து நீங்க துணை முதல்வர் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. பிரதமரை
சந்திச்சுட்டு வெளியில வந்த முதல்வர் அவர்கள் விசிகா குறித்த கேள்விக்கு, அதாவது அவர்களுடைய அதிகார பகிர்வு குறித்த கேள்விக்கு வந்து அவர் சொல்ற விஷயம், இது அவங்க ஆரம்பத்துல இருந்து இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் புதுசா சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில கொடுக்குறாரு. அது எப்படி கன்வே ஆகுது, எப்படி புரிஞ்சுக்கப்படுது அப்படின்னா, அவங்க அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் நாங்க என்ன அவர்களுக்கான முக்கியத்துவம் எங்களுக்கு என்ன படுதோ அதை தான் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்போ திமுக விசிகாவை இன்னமும் எப்படி பார்க்கிறது, திருமாவளவன் அவர்களை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். திமுக எப்படி பார்க்குதுங்கிறத விட விசிகாவுடைய திருமாவளவன் விசிகாவை எப்படி பார்க்கறாருங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. இப்ப அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து கொடுத்த ஒரு பேட்டியில அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க சார், கடைசியில் நான் என்ன கருத்தை ஒரு தலைமையா சொல்றேனோ அதுதான் முக்கியம், நான் தான் சொல்றேன் எனக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இல்லைங்கும் போது, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் இருந்தாலும் கடைசியில் நான் என்ன சொல்றேனோ அதாங்க போது அந்த கருத்து சுதந்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப நீங்க யார் வேணா என்ன வேணா இங்க வேணா பேசிக்கப்பா, கடைசியில் நான் என்ன சொல்றேனோ அதான் ஃபைனல்ங்கும் போது அந்த அது கருத்து சுதந்திரமா தெரியலையே. அது இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு விசிகா என்ன ஆசைப்படுதோ இல்ல என்ன எதிர்பார்க்குதோ அதையும் நாங்க கேட்டுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஆதவ அர்ஜுன் பேசினது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனுக்கு தெரியாம அவருடைய ஒப்புதல் இல்லாமலாம் அவர் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு ஆதவ அர்ஜுனா வரவர் வந்து கட்சியினுடைய நிர்வாகி, அப்ப அந்த கட்சியினுடைய நிர்வாகியினுடைய வேலையை என்ன, அந்த கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தான். அதையும் அவர் திருமாவளவன் அவர்கள் அந்த பேட்டியிலேயே சொல்றாரு. அவர் கட்சியை வளர்த்துறதுல ஆர்வத்தில் பேசுறாரு. என் கூட 30 வருஷமா கொள்கை ரீதியா பயணிச்ச மற்றவங்கலாம் வந்து இந்த மாதிரி எடுத்து பேசுறாங்க, நான் என்ன நினைக்கிறேங்கிறது 30 வருஷம் இருந்து எங்களுக்கு புரியும், ஆனா இப்ப வந்து ஒரு வருஷம் தான் ஆதவ அர்ஜுனா வந்து இருக்கு, அவர் கட்சியினுடைய மேம்பாட்டுக்காக பேசுறாரு. அப்ப இது ரெண்டுல எதை எடுத்துக்கிறது? அப்ப ஒரு கட்சியில வந்து ஒரு நிர்வாகியாவோ இருக்கிறவங்க கட்சி வளர்ச்சிக்காக பேசணுமா இல்ல எதுக்காக பேசணும்? அப்ப அது காலம் கணிஞ்சு வரட்டும் போது, அப்ப அதனாலதான் என்னுடைய கேள்வி என்ன எழுதுனா, திமுக விடுதலை சிறுத்தைகளை எப்படி பாக்குறாங்கிறதே இல்ல, விடுதலை சிறுத்தைகள் அவங்களை எப்படி அவங்கள பாத்துக்கிறாங்க. கடைசியில எல்லாத்தையும் பேசிட்டு இதே தான் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்துறதுல வந்து அவ்வளவு பெரிய குளறுபடியை உண்டு பண்ணி கடைசியில போயிட்டு டிஎம்கே கிட்ட சரண்டர் ஆனாங்க. இப்ப இதே மாதிரி வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு 1999 இருந்து ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காங்கிறாரு. அப்புறம் ஏன் வந்து நாங்க திருப்பி வந்து இல்ல நாங்க வந்து திமுக கிட்ட வந்து நாங்க போய் சரண்டர் ஆகணும்ன்றீங்க? அப்போ இது வந்து நீங்க எப்படி உங்களை கேரி பண்ணிக்கிறீங்கிறத வச்சு தான் அடுத்தவங்க உங்களை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இப்ப நான் எப்படி நடக்கிறத வச்சு தான் நீங்க என்னைய மதிப்பீடு பண்ணுவீங்க. அதான் கேட்கிறேன். நீங்க திமுக உங்களை இந்த அளவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து அசால்ட்டா வச்சிருக்காங்க, அவங்க பேசுறது பேசிட்டு போட்டுங்க, நாங்க ஆரம்ப காலத்துல தான் பேசிட்டு தானே இருக்காங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்கிற அடிப்படையில் தான் நீங்க கேட்கறீங்க. அப்ப இது இந்த அளவுக்கு வந்து ஒரு கேஷுவலா பதில் சொல்றதுக்கு காரணம் என்ன? திருமாவளவன் அவர். அப்ப என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் கடைசியில் நம்ம கிட்ட தான் வருவாங்க அவங்க அப்படிங்கறத அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால அவர் அப்படித்தானே பண்ணி ஆகணும். அவர் இவங்க வந்து இல்ல ஒரு பலமான சக்தி நாங்க இல்லாம இருந்துச்சுன்னா கஷ்டம் திமுகங்கிறத உணர்த்தி இருந்தாங்கன்னா திமுகவிலையும் வந்து ஓ அப்படிங்கிற பயப்படுவாங்க. இவங்க தான் எல்லாத்தையும் பேசி கடைசியில் போய் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்கோம், அரசியல் தேர்தல் அரசியல்ங்கிறது வேற, மக்கள் பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றது வேற, புது டெஃபினிஷன் வேற திருமாவளவன் கொடுக்குறாரு. இல்ல ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அதே நேர்காணல பேசுறவர் தாவேகாவையும் விஜய் அவர்களையும் இரண்டாவது பெரிய சக்தியாக உருவெடுத்து நிற்பார் அப்படின்றதையும் பதிவு பண்றார். இப்போ இன்னொரு பக்கம் வந்து அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா, தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், அதாவது ஒரு கோணம், இப்படி ஒரு கோணம் பார்க்கப்படுது, முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இடத்தில் போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கன்வே செய்யப்படுகிறது போது இன்னொரு பக்கம் விஜய் பாராட்டி பேசுறார். அப்போ ஒரு ஃபியூச்சர் பிளான்காக பேசுறாரா, விஜய்க்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குறாரா இந்த மாதிரியான ஒரு விஷயம் பாராட்டி பேசுவதன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் வைக்கப்படுது. தாவேகாவை விசிகா புகழ்ந்து பேசுவதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? இல்ல கண்டிப்பா ஒரு தேர்தல் அரசியலுக்கு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், 2026 ஒரு கூட்டணி ஆட்சிக்கான களமா தான் மாறும். ஏன்னா எந்த கூட்டணியுமே இன்னைக்கு வந்து திடகாத்திரமா இல்ல, திமுகவும் பலகீனத்துல தான் இருக்கு, அண்ணா திமுகவும் பலகீனத்துல தான் இருக்கு. அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் எங்க போய் சேர்றாங்களோ அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுதான் 2024 தேர்தல் சொல்லுது. அப்ப ஏற்கனவே வந்து 4 முனை போட்டி, இப்ப விஜய் வரும்போது அவரும் தனியா நின்னாருன்னா 5 முனை போட்டி ஆயிரும். இந்த 5 முனை போட்டி நடக்கும்போது என்ன ஆகும்னா ஈஸியா டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க, ஈஸியா டிஎம்கே. அதனாலதான் இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, விஜயும் தனியா தான் நிப்பாருங்கிறார். அப்படி நின்னாருன்னா திமுகவை ஜெயிக்கிறதுக்கு உதவுறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது தடவை ஜெயிக்க விஜய் சீமானும் தனித்தனியா நின்னாங்கன்னா, நீயா நானானு ஈகோல தனித்தனியா நின்னாங்கன்னா அது யாருக்கு சாதகமா மாறும்னா திமுகவுக்கு தான் சாதகமா மாறும். ஏன்னா இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட் எல்லாமே பிரிஞ்சிடும். அப்ப பிரியும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிடும். அப்ப இன்னைக்கு நாம் தமிழரோ விஜய் அவர்களோ தனித்தனியா நின்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் திமுக மீண்டும் ஆட்சியில வரதுக்கு உதவி புரியுறாங்கிறதா என்னுடைய பார்வையா இருக்கு இந்த இடத்துல. ஆனா அந்த 2026 நெருங்கும் பொழுது இதே போல திமுக வந்து விசிகாவுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமையே இருக்கிறாங்க அப்படின்னா விசிகா விஜய் அவர்களோட கூட்டணி சேர்வதற்கு பாசிபிள் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இல்ல. அதாவது இவங்க தனியா நின்னாங்கன்னா இல்ல, விஜயோ சீமானோ தனித்தனியா பிரிஞ்சிருந்தா நான் சொல்ற மாதிரி வந்து திமுக ஈஸியா ஜெயிச்சிரும். அப்ப ஜெயிக்க வேண்டி இருக்கக்கூடிய கூட்டணியில விட்டுட்டு ஏன் போய் தோக்க கூட்டணிக்கு போகணும்? எந்த கட்சியும் விரும்பாது. ஏன்னா இவர் எல்லாம் திருமாவளவன் அரசியலை பத்தி மக்கள் பிரச்சனை பத்தி பேசிட்டு திருப்பி நாங்க கூட்டணியில ஒன்னாதான் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமே என்ன? அங்க இருந்தா எம்எல்ஏக்கள் இருக்க முடியும், அங்க இருந்தா எம்பிகள் இருக்க முடியுங்கிற இது ஒரே காரணத்துக்காக தான். அப்ப எங்களோட கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே மக்கள் பிரச்சனை சார்ந்த வேற கொள்கை கோட்பாடுனா இந்த திமுக கூட்டணியோட தேர்தல் அரசியலை தவிர வேற என்ன கூட்டணி இருக்கு உங்களுக்கு? அப்ப தேர்தல் கூட்டணிங்கிறது என்ன? எம்எல்ஏ எம்பிக்காக தானே. அப்ப அந்த பதவிக்காக
தான் நாங்க இங்க இருக்கிறோங்கிறத வெளிப்படையாவே அவர் சொல்றாரு. அப்போ இங்க சீமானோ விஜயும் ஒன்னு சேர்ந்து களம் சந்திக்கும் போது கட்டாயம் வந்து திருமாவளவன் அவர்களோ இல்ல வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல வந்து அதிமுக இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியோ இதை யோசிச்சுட்டு இங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆனா தனித்தனியா நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே அது கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். 26 நெருங்கும் போது தான் தெரியும் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறது. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி.